ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். அன்புக்குரியவர்களே, சில நேரத்தில் கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறாரா இல்லை நம்மளை கைவிடுறாரா அப்படின்னு கூட கேள்வி வரும் இல்லையா? நிறைய நேரத்தில் அப்படி வரும். உதவி செய்கிறாரா அல்லது நம்மளை கைவிடுறாரா? இந்த ரெண்டு கொஸ்டினுமே நமக்கு வர்ற ஒரு கொஸ்டின் தான். ஏன் தெரியுமா? சில நேரம் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரா, அவர் நமக்கு உதவி செய்கிறாரா, இல்லை உதவி செய்கிறது போல் நம்மளை கீழே தள்ளிடுறாரான்னு தெரியலையே, என்னதான் நடக்குது அப்படின்னு யோசிக்கிறோம் இல்லையா? இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் இருக்குது, நான் சொல்லித்தரேன் பாருங்கள். கிதியோன் மீதியானியரை எதிர்த்து போராடுற அவன் பாட்டு புறப்பட்டு போகிறான். போய்கிட்டு இருக்கிறவனை பிடிச்சி கர்த்தர் சொல்கிறாரு, உன்கிட்ட இவ்வளோ பேர் இருக்கிறாங்க பார்த்தியா, அதனால் நான் மீதியானியரை உன் கையில் ஒப்பு கொடுக்க மாட்டேன். ஏன்னா என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு முன்பாக வீம்பு பேசக்கூடும். ஆகையினால நான் என்ன செய்ய மாட்டேன், உனக்கு ரட்சிப்பை தரப்போகிறதில்ல. பயமும் பீதி உள்ளவன் திரும்பி போக கடவன் நீ அறிவிச்சிரு. யார் யார் போகிறாங்களோ போகட்டும், உனக்கு இவ்வளோ பேர் தேவையில்லைன்ட்டார். சில நேரத்தில் ஏதாவது ஒன்று நம்பி நம்ம உட்காந்துட்ருப்போம், மலை மாதிரி நம்பி இருந்துக்கிட்டு இருப்போம். ஆகா, இவங்க நமக்கு உதவி செய்வாங்க, இவங்க நமக்கு உதவி செய்வாங்க, அல்லது இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது, இதை விற்று நம்ம பொழைச்சிடலாம், அல்லது இதை வச்சு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், எதையாவது சாதிச்சிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். கரெக்டாக அதுதான் நம்ம கையை விட்டு போகும். எது என்னை காப்பாற்றும் என்று நினைத்தேனோ அது என் கையை விட்டு போய்விட்டது. எது எனக்கு உதவி செய்யும் என்று நான் நினைத்தேனோ அது என்னை விட்டு போய்விட்டது. அதாவது இங்கே நடக்கு. கிதியோனை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, கிதியோன், நீ இந்த ஜனத்தோட போனீன்னா மீதிய நேரம் நான் உன் கையில் ஒப்பு கொடுக்க முடியாதுப்பா. ஏன்னா என் கை என்னை ரட்சித்தது, நான் செய்து விட்டேன். நிச்சயமாக நம்ம அப்படி தான் சொல்லியிருப்போம் இல்லையா? ஏதாவது ஒரு காரியம் நடக்கல, திருமண காரியம், ஏதோ ஒரு காரியம் நடக்குன்னு வைங்களேன், அதுக்கு நம்மளுக்கு இப்போ 10 லட்ச ரூபா தேவைன்னு வச்சுக்கோங்க. உடனே நம்ம என்ன நினைப்போம், நம்ம ஒரு எஸ்டிமேட் போட்டு வச்சுருப்போம். சரி, அங்கே ஜுவல்லர்ஸ் இருக்குது, அதை கொண்டு போய் அடகு வச்சிடலாம், இங்கே லேண்ட் இருக்குது, அதை கொண்டு போய் அடகு வச்சிடலாம், இதை போட்டு அதில் எடுத்துடலாம், அதை போட்டு இதில் எடுத்துடலான்னு ஒரு நிறைய பிளானில் இருப்போம். சில கம்பெனிகள்லேயும் அப்படி தான், நம்ம தொழில் வியாபாரத்துலேயும் அப்படி தான் நம்ம தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். என்ன பண்ணுறோன்னா, இதை தூக்கி அதில் போட்டுடலாம், அதை தூக்கி இதில் போட்டுடலாம், எப்படியாச்சும் என்ன செஞ்சிடலாம், முன்னாடி வந்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம கையை நம்ம நம்பி இருப்போம். இங்கே கிதியோனை கூப்பிட்டு கர்த்தர் சொல்கிறார், எப்பா இது சரிப்பட்டு வராது. ஏன்னா நீங்களாம் வீம்பு பேசுகிற ஆட்கள், நாங்கள் தான் சாதிச்சிட்டோன்னு சொல்லுவீங்க, நாங்கள் தான் இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்பீங்க. அதுக்கெல்லாம் நான் உங்களை விடக்கு இல்லை, ஏன்னா பயமும் திகிலும் உள்ளவெல்லாம் ஓடிடுன்னு சொல்லு அப்படின்னோடனே கிதியோனுக்கு ஒன்றுமே புரியாது. இருக்கிறதே பத்தாதுன்னு நினச்சிட்டு இருக்கிறேன், இதில் வேற இருக்கிறத ஆண்டவர் கொடுங்குறாரு. எப்படி இருக்குது பாருங்க. நம்ம தொழிலுக்கு பணம் பத்தலை, நமக்கு பிள்ளைக்கு திருமணம் நடக்கணும், அதுக்கு பணம் பத்தலை, நம்ம காரியங்கள் சக்ஸஸாக முடியணும், அதுக்கு பணம் பத்தலை, அப்படி நினச்சிட்டு இருக்கிற நேரம் இருக்கிறதே கர்த்தர் என்ன செய்கிறாரு, உங்ககிட்ட எதுக்கு இவ்வளோது இருக்குது, அதெல்லாம் எடுத்து போடு, அவ்வளோது இருக்க போய் தானே நீ என்ன செய்கிற யோசிக்கிற அப்படிங்கிறாரு. அப்போ எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இங்கே அதான் நடக்கு. உடனே கிதியோனுக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சிட்டு என்ன தெரியுமா சொல்கிறாரு, பயமும் திகிலும் உள்ளவன் திரும்பி போக கடவன்ட்டு அறிவிப்பு கொடுத்துட்டாரு. இதான் ஜாக்குன்னு கொஞ்சம் பேர் ஓடியாக போயிட்டான். அப்புறம் இவர் கொஞ்சம் ஆட்களை வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கிறாரு. சரி, இவங்கள வச்சுக்கிட்டாது நம்ம காரியத்தை சாதிக்கலாம் அப்படின்ட்டு. அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, அந்த நதி அண்டைக்கு போங்க, தண்ணீரை அள்ளி குடிக்கிறவனை தனியாக எடு, முழங்கால் குண்டி குடிக்கிறவனை தனியாக எடு அப்படின்ட்டார். மிஞ்சி போனது 300 பேர் தான். போப்பா, இந்த 300 பேரை கொண்டுட்டு போ, நான் உனக்கு ரட்சிப்பை தருவேங்கிறாரு. எப்படி இருக்குது பாருங்க. உனக்கு ஒன்றுமே புரியல. இருக்கிறது எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டாரு, குறைச்சி 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 இப்போ போ, நான் மீதியானியரை உன் கையில் ஒப்பு கொடுக்குறேன், இவர்களை கொண்டு உனக்கு ரட்சிப்பு உண்டாகும் அப்படின்ட்டாரு. ஒரு வேளை இன்றைக்கி நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம், எனக்கு அது இருந்துச்சு இது இருந்துச்சு, இதை வச்சு செஞ்சிடலாம், அதை வச்சு சாதிச்சிடலான்னு பார்த்தேனே, இப்போ என்னைய 0 பேலன்ஸுக்கு கொண்டு வந்து விட்டுட்டாரு, நடுத்தரில் நிற்கிறது போல் இருக்கே, எனக்கு எந்த ஒரு உதவியும் இல்லையேன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். இருக்கிறதும் போயிடுச்சு. கொஞ்சோட இருந்துச்சு ஒரு நம்பிக்கை ஒரு ஓரத்தில், சரி எல்லாம் போனாலும் போயிட்டு போகுது, இதை வச்சு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், முன்னுக்கு வந்துக்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தோமே, இப்போ அது என்ன செய்யுது, போகுதே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசு வேதனைப்பட்டுக்கிட்டே இருக்குல்ல. இங்கே கிதியோனை பாருங்க, கிதியோனுக்கு வயிறு கலங்குது.
அவன் மீதியானியரின் பள்ளத்தாக்க போய் பார்க்குறான். அங்கே கடற்கரை மணலை போல் ஒட்டகங்களும் வெட்டுக்கிளிகளை போல் அங்கே மக்கள் படுத்து கிடக்காங்க, இராணுவ வீரர்கள் எல்லாம். ஐயோ இவங்கள ஜனங்களெல்லாம் பார்த்தோன்னே அவனுக்கு கொஞ்சம் பீதியாகி போச்சு. அடாடாடாடா, இந்த ஜனங்களை எதிர்த்து நம்ம எப்படி போக முடியும்? வெறும் 300 பேர் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயந்துக்கிட்டு இருக்கிறான். அப்போ தான் கர்த்தர் சொல்கிறாரு, அடே உனக்கு பயமாக இருந்தா நான் சொல்கிற மாதிரி நீ செய். மீதியானியரின் பாளையத்துக்கு நீ போ, அங்கே போய் அங்கே என்ன பேசிக்கிறாங்கன்னு போய் கேளு அப்படிங்கிறாரு. நீ தனியாக போக பயமாக இருந்துச்சுன்னா பூரானையும் கூட்டிகிட்டு போன்ட்டார். பூரா எப்படி இருக்கும் தெரியும் இல்லையா? அந்த பூரானையும் கூட்டிகிட்டு போகிறான். பயமாக இருக்குது. ஆமாம், சாரா பாம்பு மாதிரி அங்கே ஒரு பூரா போகுது, கூட போகுது. சரின்னு 2 பேரும் போகிறாங்க. எங்கே ராத்திரியே போகிறாங்க. போனால் போய் சேர்ந்துட்டாங்க. அந்த மீதியானியர்கள்லாம் தங்கி இருக்கிற அந்த எல்லைக்கு வந்தாச்சு. அங்கே வாட்ச்மேன் மாதிரி இருப்பாங்க பாருங்க, அவங்க 2 பேரும் அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தன் சொல்கிறான், அடே நான் ஒரு சொப்பனம் கண்டேங்க. என்னடா சொப்பனம் கண்டாங்க? இன்னொருத்தன், அதாவது சுட்டு இருந்த ஒரு வார்கோதுமை அப்பத்தை பார்த்தேன்டா, அது அப்படியே உருண்டு வந்து மீதியானியரின் கூடாரத்தை கவிழ்த்து போட்டதுன்னா. என்னது? மீதியானியரின் கூடாரம் கவிழ்ந்து போச்சா? அடே அது வேற யாருடையது இல்லை, கிதியோனின் பட்டயம்னு சொல்லிட்டான். அப்படி சொன்ன உடனே இங்கே பாருங்கள், ரொம்ப அந்த வார்த்தைகள் அவ்வளோ அருமையான ஒரு வார்த்தைகள். நான் ஒரு சொப்பனம் கண்டேன், சுட்டிருந்த ஒரு வார்கோதுமை அப்பம் மீதியானியரின் பாளையத்திற்கு உருண்டு வந்து அது கூடாரம் மட்டும் வந்தபோது அதை தள்ளி கவிழ்த்து போட்டது. கூடாரம் விழுந்து கிடந்தது. கூடாரம் விழுந்து போச்சு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு அப்படின்னு இவன் சொல்கிறான். அதுக்கு அவன் இன்னொருத்தன் சொல்கிறான், கேளுங்க. அப்பொழுது மற்றவன், இது யோவாசின் குமாரனாகிய கிதியோன் என்னும் இஸ்ரவேலினுடைய பட்டயமே அல்லாமல் வேறல்ல, தேவன் மீதியானியரையும் இந்த சேனை அனைத்தையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. கொஞ்ச பேரை கொண்டாகிலும் அநேக பேரை கொண்டாகிலும் ரட்சிப்பதற்கு கர்த்தருக்கு தடையே கிடையாது. ஆமென். இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இழந்தது உண்மைதான், உங்கள் நகையை இழந்தீங்க, பணத்தை இழந்தீங்க, உங்கள் உறவுகளை இழந்தீங்க. ஒருவேளை அது உங்கள் கணவராக கூட இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளாக இருக்கலாம். நல்லா சம்பாதிச்சிட்டு இருந்தான், அந்த பிள்ளை ஆக்சிடெண்ட்டில் செத்து போச்சே அப்படின்னு நம்ம வேதனைப்பட்டுட்டு இருக்கோம். என் புருஷன் நல்லா சம்பாதிச்சுக்கிட்டு கொண்டு வந்துட்டு இருந்தார், அந்த ஆள் சாவாருன்னு நான் நினைக்கலையே, அவர் போயிட்டாரே என்ன விட்டு நம்ம வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கலாம். ஒருவேளை இழப்புகளாக இருக்கலாம், நம்மளை விட்டு ஏதோ ஒன்று நம்மளை கைவிட்டு போயிடுச்சு, ஒன்றும் இல்லை. இப்போ இருக்கிறத வச்சுக்கிட்டு என்ன செய்ய முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, பராக்கிரமசாலியே, நீ பராக்கிரமசாலி, நீ கிதியோன், நீ ஏன் பயப்படுற? நீ பயப்படாத, நீ இனி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நீ பயந்தது போதும், எழுந்துரு, நான் உனக்காக இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறேன். இப்போ தைரியமாக இருக்கா உங்களுக்கு? நாங்கள் என்ன இனிமேல் தைரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லையே, எல்லாம் போச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் நம்ம கூட இருக்கார். விசுவாசிக்கிங்களா? இந்த விசுவாசம் மட்டும்தான் நமக்கு வேணும். ஆனால் கிதியோன் சூப்பர். நீங்களாக இருந்தால் போயிருப்போமா? அடையா, இது கடற்கரை மணலை போல் படுத்துருக்காங்க, வெட்டுக்கிளியாக போல் இருக்குது அவங்க ஒட்டகங்கள்லாம். நான் போகல, என்னை அனுப்பிடாதீங்க, நானாக இருந்தால் சொல்லியிருப்பேன். நீங்களாக இருந்தால் எப்படின்னு தெரியல. இப்போ கூட அந்த பயம் உங்களுக்கு இருக்குல்ல? நீங்கள் பிஸ்னஸ் பண்ணீங்க தானே, பிஸ்னஸில் எல்லாம் லாஸ் ஆகிட்டு. ஏன் தெரியுமா? இஸ்ரவேல் எனக்கு முன்பாக வீம்பு பேசக்கூடும், என் கை என்னை தாங்கியது, நான் இதை செய்து முடித்தேன், நான் இதை செய்தேன் என்று அவர்கள் எனக்கு முன்பாக வீம்பு பேசக்கூடும். நம்ம சொல்லிடுவோம், கண்டிப்பாக சொல்லுவோம். என்ன தெரியுமா நடக்கும்? வீடு கட்டுவோம், பால் காய்ப்பு வைப்பாங்க, அங்கே பால் காய்ப்புக்கு எல்லாரையும் கூப்பிட்டுருவோம். சொந்த வந்து அத்தனையும் வந்துடுவாங்களா? சும்மா இருப்பாங்களா? வா எம்பிட்டு அழகாக இருக்குது, இதை எப்படி டிசைன் பண்ண, எந்த இன்ஜினியர்லாம் வந்தான் அப்படிம்பாங்க. அங்கே பக்கத்தில் இருந்துட்டு, இது தெரியாத உங்களுக்கு? அட அவன் மோனை கூப்பிட்டு வந்தான், அவன் மோன் ஃபாரின்ல இருந்தானாக்கும், அவன் அங்கேருந்துலாம் இன்ஜினியர் போட்டிருந்தான், தெரியாதா? இந்த ஊரில் எங்கள் வீடு மாதிரி எந்த வீடும் இருக்கக்கூடாதுன்னு இவ்வளோ அழகாக கட்டி வச்சுருக்காங்க அப்படிம்பாங்க அவங்க 2 பேரும். உடனே நமக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? அப்படியே காலரை தூக்கிட்ட மாதிரி இருக்கும். இந்த ஊர்லேயே கட்டாத வீடு நான் தான் கட்டியிருக்கேன், யாரும் இந்த மாடலில் வீடே கட்டலப்பா அப்படின்னு இங்கே நமக்கு என்ன ஆகிரும்? அப்படியே கொழுந்துட்டு அப்படியே வானத்தில் பறக்கிற மாதிரி இருக்கும்.
உடனே ஆமாம் ஆமாம் என் பிள்ளை தான், அவன் வெளிநாட்டில் இருக்கான். அதுக்காக அவன் தான் சொன்னான், மம்மி நம்மளாம் இங்கே இருக்கிறவங்க மாதிரி வீடு கட்டக்கூடாது, எங்கள் நாட்டில் பாருங்கள், நான் இருக்கிற நாட்டில் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது, அங்கேருந்து ஆளை இறக்கி அங்கேருந்து கொண்டு வந்து நான் கட்டி விட்றேன் பாருங்கள். யாருமே நம்ம ஏரியாவிலே நம்ம சொந்த பந்தத்தில் இப்படி வீடு கட்டலாமா? எல்லாம் தடாபடாலாம் முடிஞ்சிச்சு. சரியா, எல்லாம் நல்லா தான் நடந்துச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சு. கொஞ்ச நாள் கூட ஆகலை, கிட்டத்தட்ட 1 வருஷம் கூட ஆகலை. திடீர்னு பார்த்தா ஒரு ஃபோன் வருது. என்னன்னா, எம்மா அந்த வீட்டை ஜப்தி பண்ணிட்டு போயிடுவாங்கம்மா. எதுக்கு? அது லோனில் தான்மா கட்டணும் அந்த வீடு. தேவையா? ஆடம்பரமும் அப்படியா இப்படியா அதான் இதான் ஆனையா பூனையான்னு பேசிட்டு கடைசியில் எல்லாமே போயிட்டு. அதனால் ஒரு வேலை இன்னைக்கு நம்ம திறமையில் நம்ம முன்னுக்கு வந்துடலாம், நம்ம திறமையில் நம்ம அதை செஞ்சிடலாம் இதை செஞ்சிடலான்னு முயற்சி எடுத்துகிட்டு தோல்வி அடைஞ்சு போய் நீங்கள் நிற்கிறீங்களா? கர்த்தர் சொல்கிறாரு, உன்கிட்ட இருக்கிற இந்த பலத்தோடே போ, நான் உனக்கு துணையாக இருக்கிறேன், நான் உனக்கு துணையாக இருக்கிறேன், நான் உனக்கு துணையாக இருக்கிறேன்னு கர்த்தர் சொல்கிறார். இன்றைக்கி கிதியோனை பார்த்து நம்ம கற்றுக்கிட வேண்டியது அந்த தைரியம்தான். எல்லாம் நம்மளை விட்டு போயிட்டு, ஆனால் போக வேண்டியவர் நம்மளை விட்டு போகலை. அவர் சர்வ வல்லவர். சுட்டு இருந்த ஒரு வார்கோதுமை அப்பம் மீதியானியரின் பாளையத்தை தள்ளி நொறுக்கி போடுமே. ஆனால் இன்றைக்கு உங்கள் கையில் இருக்கிற இந்த சுட்ட வார்கோதுமை அப்பம் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த பாளையமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு விரோதமாக எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் சரி, அதை அடித்து திம்சம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். உங்களுக்கு விரோதமாக யாராவது எழுந்துருச்சு, நான் ஒன்று எப்படி வாழ வைக்கிறேன்னு பாரு, நான் நீ பெரிய இவ்வளோ யோபுக்கு அந்த சோதனை தாங்க வந்துச்சு. யோபுட வேலைக்காரங்க கூட யோபு கூப்பிட்டதுக்கு திரும்பி பார்க்க மாட்டேன்ட்டாங்க. அப்படிதான் போகும் பார்த்துக்கங்க. தாவீதுக்கு அந்த நிலை வந்துச்சு. தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தான். கடைசி என்னாச்சு? அவரு எவன் வேலாமா பேசுகிறான், எவன் வேலாமா பேசுகிறான். இன்னைக்கு பெஞ்ச மலையில் இந்த முளைச்ச புல்லுன்னு சொல்லுவாங்க பாருங்க, அவன் கூட பேசுகிறான் தாவீதை. அவனுக்கெல்லாம் தகுதியே கிடையாது அவரை பேசுறதுக்கு, ஆனால் அவன் பேசிக்கிட்டு இருக்கான். காணா வரைக்கும் கள்ளத்துக்கு எறிகிறான், சாணி தூக்கி அடிக்கிறான். என்ன பாருங்க, இன்னைக்கு நம்ம நிலை கொஞ்சம் குறைஞ்சிச்சுன்னா இருக்கிறதெல்லாம் நம்மளை கேலி பண்ண தான் செய்யும். அப்படி ஒரு வேளை உங்களை யாராவது கேலி பண்ணிட்டு இருக்கலாம், ஆனால் தேவன் அதை அப்படியே அந்த நிலையில உங்களை விட்டுற மாட்டார். உங்கள் நிலை மாறும். சரியா? எப்படி கிதியோனுக்கு ஒரு சுட்ட வார்கோதுமை அப்பத்தை தேவன் கொடுத்தாரோ, அப்படி இன்றைக்கு உங்களுக்கு இந்த வேத புஸ்தகத்தில் இருக்கிற வாக்குத்தத்த வசனங்கள் இருக்கிறது. அது நான் செய்கிற காரியத்தை செய்யாமல் அது வெறுமையாக என்னிடத்தில் திரும்பாது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். விசுவாசிக்கீங்களா? இன்றைக்கி அது நடக்க போகுது உங்கள் வாழ்க்கையில். இன்றைக்கி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா என் தொழில் போச்சு, ஏசப்பா என் பிள்ளைக்கு நான் சீரும் சிறப்புமாக கல்யாணத்தை பண்ணியாச்சு, ஆனால் என் பிள்ளை வாழாவட்டியாக என் வீட்டில் வந்து உட்காந்துட்ருக்கு. என் வாழ்க்கை மாறணும், என் சூழ்நிலை மாறணும், என் கஷ்டங்கள் போகணும், கடன் மாறணும், எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் வேணும், எனக்கு நிலை மாற வேண்டும் என்று யார் யார் விரும்புகிறீங்களோ அத்தனை பேர் இன்றைக்கி என் கூட சேர்ந்து நீங்கள் ஜெபிக்க போகிறீங்க. என்னன்னு கேட்க போகிறீங்க? கர்த்தாவே, எனக்கு ஒரே ஒரு சுட்ட வார்கோதுமை அப்பத்தை கொடுத்துருக்கீங்க, இதில் இருக்கிற வாக்கு தத்துவத்தை நான் பிடிச்சிக்கிறேன், இதை நான் பிடிச்சிக்கிறேன்ப்பா. இது எனக்கு எதிராக எப்பேற்பட்ட பள்ளத்தாக்கு நின்னாலும் அதை திம்சம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை பாருங்கள். இந்த சுட்ட வார்கோதுமை அப்பம் கிதியோனின் பட்டயம், இது உங்கள் கையில் இருக்கிற பட்டயமாக இன்றைக்கி மாறணும். இது உங்கள் கையில் இருக்கிற பட்டயமாக மாறணும். நான் அதை தான் விரும்புகிறேன். உங்கள் வாழ்க்கை மாறணும்னா இந்த பட்டயம் உங்கள் கையில் இருக்கணும். சும்மா கையில் வச்சுட்டு இப்படி தலக்கு மாட்டு, நிறைய பேரை பார்த்துருக்கேன், தலக்கு மாட்டுக்களை வச்சுட்டு தான் தூங்குவாங்க. எதுக்குன்னா பேய் விசாசம் வராதான். இதை வச்சு தலக்கு மாட்டுக்களை வச்சோன்னே பேய் விசாசம் வராமல் இருக்குமோ? அப்படி வேற வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். இந்த கிதியோன் கர்த்தரை வைக்க வேண்டிய இடத்துல வச்சான், நம்பினான், வைக்க வேண்டிய இடத்துல வச்சான், உறுதியாக இருந்தான், பயப்படலை. பூரான்னு ஒரு பூரானை கூட்டிகிட்டு போனான். இன்னைக்கு ஒரு வேளை உங்களுக்கு பயமாக இருந்தால் என்னை கூப்பிட்டுக்கோங்க, நான் வாரேன் உங்களுக்கு துணையா. நம்ம ஜெபிப்போம். நாம் கட்டாயம் வின் பண்ணணும். சரியா? நம்ம தோக்க பிறந்தவங்க இல்லை, நம்ம ஜெயிக்க பிறந்தவங்கிறத மறந்துடக்கூடாது. ஏன்னா நம்ம ஜெயித்தவருடைய பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்கோம். நம்ம தோல்வியை பற்றி பேசவே கூடாது. நம்ம இப்போ ஜெபிக்க போகிறோம். நான் என்ன ஜெபம் பண்ண போகிறோன்னா, ஆண்டவரே இந்த பட்டயம் இன்றைக்கி என் கையில் இருக்குது, எனக்கு சொந்தமாக்கிக்கிறேன். நான் இது உமக்கு சொந்தமானதல்ல, எனக்கு சொந்தமானது. இந்த வார்த்தையின்படி என் வாழ்க்கை மாறட்டும். கேட்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு நன்றி.
எப்படி சுட்ட ஒரு வார்கோதுமை அப்பம் கிதியோனின் பட்டயமாய் மாறியதோ அதுபோல் இன்றைக்கு எங்கள் கையில் இருக்கிற இந்த வேதாகம புஸ்தகம் எங்கள் பட்டயமாக மாறுகிறது. எங்களுக்கு விரோதமாக பாளையம் இறங்கி இருந்தாலும் அது எங்களை அணுகாது. தேவனுடைய கிருபை இப்பொழுது இறங்கி வருகிறதற்காக ஸ்தோத்திரம். வெற்றி பெறட்டும், வாழ்க்கையில் முன்னேறட்டும், தோல்வியை ஜெயமாக்கி தரும்படியாய் செபிக்கிறோம். இருந்ததெல்லாம் நான் இழந்துட்டேனே, இனி என்ன இருக்கிறது என்று சொல்லி வேதனைப்பட்டு கொண்டிருக்க உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த பட்டயத்தை நீர் கையில் கொடுத்து ஒரு வார்கோதுமை அப்பமாக பயன்படுத்துங்க. அவருடைய வாழ்க்கை மாறட்டும், செழிப்பு உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தொடர்ந்து உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எனக்கு தெரியப்படுத்துங்கள். அல்லேலூயா.